களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவராத நட்பும் கஞ்சாத வளமையும் புஞ்சாத இளமையும் கழுபி நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வாழ்த்தியும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொன்றலோடு கூட்டி கண்டாய் அலையாளி அறுதியிலும் மாயனது தங்கையே. அமுதேசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அர்வாமி அபிராமியே. என்னம்மா ஏதோ பாட்டெல்லாம் பாடுற போல அப்படின்னு கேட்குறீங்களா? உலகெங்கிலும் உள்ள ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்க பெற்ற நிறைவான வாழ்க்கையை வாழ அபிராமி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு தாங்க இந்த பதிவை நான் தொடங்குறேன். மனுஷனா பிறந்த நம்ம எல்லோருக்குமே இந்த கலியுகத்தில் துன்பங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சூழல்ல வந்துட்டே தாங்க இருக்கு. இதுல ரிஷப ராசி அப்படின்னா கொஞ்சம் ஓவர் டைம்னே சொல்லலாம். வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. அந்த மனசுல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மலையளவு சோகங்கள் மலையளவு துன்பங்களை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க. இவங்களோட அதிபதி சுக்கிரன். இவங்களோட ராசியில உச்சம் பெற்ற தலைவர் யாரு? சந்திர பகவான். சந்திர பகவான் யாருங்க? கற்பனைக்கு அதிபதி. இதனால ரிஷப ராசி யாருங்க? ரொம்ப அழகா இருப்பாங்க. தன்னை ரொம்ப அழகுபடுத்திக்குவீங்க. எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான உடைகள் மிடுக்காக தோணக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. சுக்கிர பகவான் அப்படின்னாவே எல்லாருக்கும் சொல்றது என்ன? ஒருத்தர் நல்லா இருக்கானா, அடடா என்னப்பா அவனுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் போல அப்படின்னு தான் இந்த ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் ஜோதிடத்தில் சொல்கிறது, ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையில் சிறப்பாக அமைய இவருடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னமா? நவகிரகங்கள் நல்லது செய்ய தெரிஞ்சவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. குரு பகவான் நாங்கள் கூட எப்படா குரு பெயர்ச்சி வரும், அதனால் நமக்கு என்ன நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிப்போம். அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு லாட்ரியில் பணம் அடிக்கிறதுக்கு, திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் ஒரு அமௌண்ட் வர்றதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இவர் தேவைங்க. ஏன் திருமணத்துல இருந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையறதுனால இந்த எல்லாமே திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக சிறப்பாக இருக்கிறதுக்கு, காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு எல்லாமே இவர் ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை இது வரைக்குமே கொடுத்தது கிடையாது. இதனால தான் சுக்கிர பகவானே அதிபதியாக இருந்தாலும் ரிஷபம் கஷ்டப்படுறதுக்கான காரணங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இந்த பதிவு எதுக்காகமா இப்படி சொல்லிட்டு இருக்க? நாங்கள் எல்லா நேரமும் மோசம் போய் நாசமாயிட்டே தான் இருக்கோம். மீண்டும் உயிர் தெள்ளக்கூடிய பண்புகள் ரிஷபத்துக்கு இயற்கையிலேயே இருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரிஷப ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களும் கஷ்டந்தான் படணுமா? இல்லை ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமா? விடிவு காலம் பிறக்குமா? இல்லை விடியலுக்கான வழி தான் கிடைக்குமா? இப்படி உங்கள் எதிர்ப்புகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தாங்க இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குது. அதுக்கு முன்னாடி ரிஷபம் அப்படின்னாவே உங்களுடைய சின்னம் காளை சின்னம். காளை மாடு மாதிரி நான் உழைக்கிறேன், துளி அளவு கூட உயர்வு இல்லை அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறீங்க. துளி அளவில் கூட நிம்மதியும் இல்லை. ரிஷபம் இப்படி தாங்க கஷ்டங்களை அப்படியே பல்ல கடிச்சிட்டு அனுபவிச்சுட்ருக்கீங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு உங்கள் நிலைமை இருக்குங்க. ஒரு மலையை தூக்கி, ஒரு பெரிய மலையை தூக்கி தன்னோட முதுகில் வச்சா எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை, அப்பேற்பட்ட கஷ்டங்களை தாங்க ரிஷபம் இத்தனை நாளுமே தாங்கிட்டு இருக்கு. ஆனால் ரிஷபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்,
யார் மனசும் புண்படக்கூடாது. இதுதான் ரிஷபம். தெய்வத்திற்கு நிகரான செயல்களை வந்து செய்கிறோம். ஆனால் தெய்வத்தால் முடியாத விஷயம் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது. அந்த ரிஷபம் அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் இவ்வளவு கஷ்டம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்கன்னா யார்? இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பெரிய கூட்டமே இவங்களை சுற்றி இருக்குங்க. பேச்சால் கவர்றதுக்கும் திறன் படைச்சவங்க, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே மாற்றமாகறாங்க, இதை பொறுத்து தாங்க சொல்ல முடியும். ரொம்பவே அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறோம். எந்தெந்த விஷயங்கள் பாதகமாக இருக்கும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உத்தியோக பணி எப்படி இருக்கும், கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி ரிஷபத்தோட பல கேள்விகளுக்கு இந்த பதிவை உங்களுக்கு பதில் சொல்லுங்கள். சரியா? ஸோ ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களுக்கு கிரகநிலை கிரகநிலைன்னு பார்த்தோன்னா ராசியில் உங்களுடைய அதிபதி நிற்கிறாருங்க. அடுத்ததாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய அதிபதி சூரியன் மற்றும் குரு பகவான், இங்கே 2 பேருமே கூட்டணியில். இதடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அவர் கூட கேது பகவானும் கூட்டணியில். இதடுத்து தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி 9 நவகிரகங்களும் பலம் பெறக்கூடிய இந்த நிலையில் உங்களுக்கு கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அமோகமாக இருக்குதுங்க. நீங்கள் எதையோ கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்துட்டு அது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் மற்றவங்க கிட்ட சொல்கிறப்ப இதெல்லாம் ஒரு ஆசையானு மற்றவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஏதாவது ஆசைகள் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதோட வீடு, மனை, நிலம், வாகனம் இது போன்ற சொத்துக்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ இல்லை. இது சம்மந்தப்பட்ட முதலீடுகள்லேயோ வெற்றி வந்து நிச்சயங்க. இது எடுத்து தொழில் ஸ்தானம் மிக பலமாக இருக்குது. இதனால் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இது போன்றவை எல்லாம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். எல்லா விதமான நற்பலன்களுமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. இதடுத்து பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். தர்ம காரியங்களில் நாட்டம் வந்து அதிகமாகுங்க. இதோட வியாபாரம் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலுமே உங்களுடைய தொழில் விஷயங்களில், வியாபார விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. தொழில் ரகசியங்களை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். இதோட உத்தியோக பணிகள் இருக்குங்க. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்தெந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, பதவி உயர்வு இந்த மாதிரி கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் முட்டி மோதல்லாம் வரலாம். வந்தால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக வேலையை வந்து நீங்கள் செய்யணுங்க. உங்களால் அது வந்து சேரும். இதடுத்து வெளிநாடு போகிறதுல நீங்கள் எதிர்பார்த்த சிக்கல்கள் வந்து எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாம். வெளிநாட்டு பயணங்கள் போகலாம். வேலை ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். அந்த இடத்துல வந்து கவனமாக இருங்க. அடுத்த தடவை பார்த்துக்கலாம், இல்லை நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா கவனமாக இருங்க. இதடுத்து ரிஷபராசி ஆண்கள்லாம் பெண்கள் கிட்ட பழகிறப்போ ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்ட பழகும்போது ரொம்பவே கவனமாக இருக்குங்க. அதே போல் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி கிட்ட அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து உண்டாகலாம். என்ன பண்ணாலுமே கணவன் மனைவி உறவு கிட்ட ரொம்பவே விட்டு கொடுத்து போகணுங்க. அடுத்தது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வந்து அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதை வந்து தவிர்த்துக்கணும். அடுத்தவங்க விஷயமா ஒரு கஷ்டத்தில் சொல்கிறானா, இல்லை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறானா, ஏதோ ஒரு கையெழுத்து போடுறானா, பணம் வாங்கி கொடுக்குறானா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தம்பி என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து ஒதுங்கி வந்துடுங்க. ஆல்ரெடி போதும், நம்ம தலையில் இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் எதனால் வந்துச்சுன்னு மற்றவங்களுக்காக நம்ம மல்லு கட்டிட்டு போனது தான் இத்தனை பிரச்சனைக்குமே காரணம். இதில் கடன் கொடுக்கறது, ஃபைனான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருக்கட்டுங்க, ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி கலைத்துறையில் வாய்ப்புகள் வந்து குவியும். பெண்களுக்கு
பெண்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க, ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா ரிஷபராசி பெண்களுக்கு அதீத சங்கடம். அப்போ ஆண்கள் இல்லைன்னா சொல்கிறேங்க, அதாவது ஆண்களாவது ஏதாவது ஒரு வகையில் சமாளிச்சிட முடியும். ஆனால் பெண்களுக்கு வீட்லேயும் பெருத்தடி, வெளியிலையும் பெருத்தடி, சொந்த பந்தங்கள்கிட்டேயும் பெருத்தடி, யார்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து கெட்ட பேர், அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் பேர் போன ராசினா ரிஷபராசின்னு சொல்லலாங்க. அவ்வளவு ஏச்சு பேச்சுகளை தாங்கிக்கிட்டு மண்ணு மாதிரி வாழ வேண்டிய நிலைமையில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனி இதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. கடவுள் துணை உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க. சொந்தக்காரங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷபராசிக்காரங்கன்னா ரொம்ப உறுதியானவங்க போலயே, யாராலையும் இவங்களை ஏமாற்ற முடியாதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரிஷபம். இதெல்லாம் இருந்துமே பாசத்துக்கு அடிபணிந்து பல வகைகளில் தன்னுடைய தலையை கொண்டுட்டு போய் விட்டு இந்த வெட்டிக்கோன்னு சொல்லி தலை குனியக்கூடியவங்க. எத்தனை உறவுகள் எவ்வளவோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சிகளை பண்ணாலுமே பரவாயில்ல, திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாம தலை குனிஞ்சு நின்று அவங்க செய்யக்கூடிய கெட்டதையும் ஏத்துக்கிட்டு, ஆனா எப்பவுமே அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற துடிப்போட வாழக்கூடிய ரணரணமான வாழ்க்கையிலையுமே மற்றவங்களோட சந்தோஷத்துக்கு வழிகாட்டக்கூடிய ரிஷபராசி. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு வழிகளை தான் மனசுக்குள்ள சுமத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வெளிப்படையா ஒரு வார்த்தை பேச முடியாமல் மனசுக்குள்ள 1000 குமுறல்கள் அப்படியே வந்துட்டு அமுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சுயநலவாதின்னு தெரியுதே கடவுள், ஆனால் உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு விஷயங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே வெளிப்படுத்துறதுனால தான் எதையோ வந்து பெருசாக அமுக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களே. ரிஷபத்தோட மனக்குமரல் இதுவாக தாங்க இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் செவி சாய்க்காதீங்க. பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும், நாளும் பொழுதும் நல்லதாக அமையறதுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு துணை வருதுங்க. அதாவது இந்த விஸ்வாவசு வருஷம் மிதுனத்துக்கு சூரிய பகவான் வரக்கூடிய மாதம் தாங்க. இந்த வரக்கூடிய மாதங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க லக்கி பாஸ்கராக மாற போகிறீங்க. தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும். நிறைய பணவரவு இருக்குங்க. திருப்திகரமான நிறைவான வாழ்க்கை அமைய பெறுவீங்க. நினைச்சது எல்லாமே நடந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு கிடைக்க போகுதுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வாக இருக்கான், அதிர்ஷ்டத்தோடு வாழ்கிறான், ஏகபோக வாழ்க்கை அமையுதுன்னா குரு பகவானுக்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவானை சொல்லலாங்க. ஏன் குரு பகவானை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி பெயருக்கு தகுந்த மாதிரி அசுர வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு தாங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டகரமாக அமைய போகுதுன்னே சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக ஒரு மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களோட மாற்றத்தை வச்சு கணிக்கப்படுதுங்க. குறிப்பாக சூரிய பகவானோட இடப்பெயர்ச்சி தாங்க இனி வரக்கூடிய பிறப்பு. ஸோ அந்த வகையில் நவ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க? மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், 3 கிரகங்கள் கூட்டணியில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவானும் கூட்டணியில். அடுத்தது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில். ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கூடையும் கேது கூடையும் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்குங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பார்க்கலாமா? கிருத்திகை, ரோகிணி, மிருக சீரிசம் 3 நட்சத்திரங்களை கொண்ட
நம்முடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்க. சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை. சுக்கிரனுடைய காரத்துவம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்தை பொறுத்ததுங்க. ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. நல்ல தூக்கம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு தூக்கமில்லாத கஷ்டம்தாங்க பெரும் கஷ்டம் ரிஷபத்துக்கு. தூக்கமே வரல, கண்ணு குத்துனா கூட தூக்கம் இல்லை, இப்படி தூக்கத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சரியாக போகுதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி செலவுகள் வீண் செலவோ விரய செலவோ கிடையாது. சுப செலவுகள், சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள், பணவரத்து அதிகமாகுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு பயணம் போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குங்க. இதோட ராசிக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல நிற்கிறாரு. தனக்காரகரான குரு ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனோடு சேர்ந்திருக்காரு. பண வருமானத்துக்கு பஞ்சமே இல்லாமல் பார்த்து பாருங்க. வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, இது போன்ற யோகங்கள் அமையும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும், நன்னிணக்கம் இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி உண்டாகும். புதுசாக வீடு வாங்குவீங்க, மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அமையுங்க. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துக்கு அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது பழைய வீட்டை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வீட்டை விற்கக்கூடிய யோகம் கிடைக்க போகுதுங்க. அதே பழசை புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அது நடக்குங்க. அடுத்தது லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு. ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய சேர்க்கையே இந்த மாதத்தில் பலன்களை பெரும்பாலும் தீர்மானிக்குதுங்க. ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. பெரிய ஏற்றம் உண்டாகும். புதிய வீட்டின் மூலமாக பெரிய லாபம் கிடைக்குங்க. அது மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது. தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க. அதே போல் பேச்சில் இனிமை, நல்ல ஏற்றம் இருக்குங்க. படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது பல்வேறு விதங்களில் நன்மைகள் கிடைக்குங்க. புதிய வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேது இருக்கிறது சின்ன சின்ன குழப்பங்களை போக்குங்க. இது எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. பெருசாக கேது பகவான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். அடுத்தது சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது. ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகும். நினச்சது நடக்கும். நினச்ச விஷயங்கள் நினச்ச நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட ஏற்றமான காலம். சின்னத்துறை, கலைத்துறை, சினிமாவில் இருக்கவங்களுக்கு ஏற்றம் உண்டாகுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் கூட இருக்குது. இதே நேரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய முயற்சிகளில் குறிப்பாக இந்த எழுத்து கலைப்பணிகளில் ஏற்றம் இருக்குது. ஆனால் சந்திராஷ்டமம் காலத்தில் புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடாது. பயணங்களும் போகக்கூடாது. இது ரெண்டையுமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதெல்லாம் இல்லாமல் அந்த நாட்கள் நான் தவிர்க்க முடியாது, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளில போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஆலயத்துக்கு போயிட்டு பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இதோட ரிஷபராசி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா அதிகார தோரணையோட தான் இருப்பீங்க. அதாவது அடுத்தவங்களை முதலாளித்துவத்தோட ஆளுமை செய்வீங்க. சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
வருமானம் பெருகும், நிதிநிலை சீராக இருக்குங்க, பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பார்ட்னர் கூட வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களை பகைச்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு வரக்கூடாது, கடவுளே தெரியாமல் வார்த்தையை விற்றணும், பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு தினம் தினம் சுப்பிரமணிய வழிபாடு செய்கிறது நன்மையை கொடுக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நட்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனை, உறுதியான எண்ணம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானக்காரகன் குருவோடு இணையிறது உங்களுக்கு வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். வேலையை நடத்தி முடிப்பீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்குங்க. சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட செல்வாக்கு வெளிப்பட போகுது. தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இருக்குது. முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே முடிவு கண்டிப்பாக கிடைக்குங்க.